ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நான் யசோஜனா. வெல்கம் பேக் டு மை சேனல். கடையில் எந்தவித மசாலாவும் வேண்டாமல் நானே வீட்டிலே செஞ்சு வெளியில் கொண்டு போய், அதாவது பாக்கில் கொண்டு போய் பாபிக்கு போடுற வீடியோ தான் இன்றைக்கு உங்களோட ஷேர் பண்ணுறேன். இந்த வீட்டிலேயே பாபிக்கு மசாலா செய்கிறதுக்கு நான் 2 கேப்சிகம் எடுத்து இந்த மாதிரி கம்பியில் நல்ல வடிவாக சுட்டு எடுத்துக்கொள்கிறேன். கேப்சிகம் நல்லா வேகினதுக்கு பிறகு அந்த மேலே உள்ள அந்த கறி மாதிரி இருக்கிற பகுதி எல்லாத்தையுமே கொஞ்சம் மேலோட்டமாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். இதுக்கு ஒன்று டீப்பாக ஒன்று க்ளீன் பண்ண தேவையில்லை. இது சுட்ட கேப்சிகம்ன்றதால அப்படி டீப்பாக ஒன்று க்ளீன் பண்ண வேண்டாம். பாபிக்கு செய்கிறதுக்கு இந்த மசாலா தான் கட்டாயம் போடணுமென்ற அவசியம் இல்லை. எங்களுக்கு என்னென்ன பிடிக்குமோ அது எல்லாமே நாங்கள் போட்டுக்கொள்ளலாம். இந்த சிக்கனை நான் 3 பகுதியாக பிரித்து எடுத்துக்கொள்கிறேன். 1 உரப்பில்லாதையும் மற்ற 2 பகுதியையும் வெவ்வேறு மசாலா போட்டு செய்கிறேன். கரண்டி அளவு எதுவுமே இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட அளவில் தான் நான் போட்டுக்கொள்கிறேன். கறித்தூள், மஞ்சள், கட்டர்த்தூள், மிளகுத்தூள், மல்லித்தூள், சீரகத்தூள் எல்லாமே சேர்த்துக்கொள்கிறேன். சிக்கன் காலுக்கு ஜிஞ்சர் பேஸ்ட் கொஞ்சம் போட்டுக்கொள்கிறேன். அதுக்கப்புறம் தயிர் நல்ல தடிப்பாக இருக்கணும், நல்ல திக்கான தயிராக இருக்கணும். அப்போ தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு பிறகு இந்த சோயா சாஸ், வினிகர் எல்லாமே சேர்த்துக்கொள்கிறேன். நான் எலுமிச்சை சேர்த்துக்கொள்ளலேன்னா அந்த வினிகர் சேர்த்திங்கன்னா கொஞ்சம் நல்ல புளிப்பு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். மசாலாவும் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அப்புறம் கொஞ்சம் கோர்ன்ஃப்ளவரும் சேர்த்துக்கொள்ளுங்க. அப்போ தான் அந்த தண்ணி ஒன்றும் இல்லாமல் நல்ல மசாலா நல்ல இறுக்கமாக இருக்கும். இப்போ இந்த எடுத்து வச்ச மசாலாவை ஒரு கிரைண்டர் ஜாரில் போட்டுட்டு முதல்ல இந்த சுட்டு வச்சமெல்லாம் இந்த கேப்சிகம் அதை எல்லாத்தையும் சேர்த்துக்கொள்ளுங்க. ஒரு வீடியோவில் எடுக்கிறதுல மறந்துட்டு இன்னும் தெரியல, வீடியோவில் வரையில்லை. இல்லை சுட்டு அந்த கேப்சிகம் அதையும் சேர்த்துக்கொள்ளுங்க. அதுக்கப்புறம் 2-3 பச்சை மிளகாயும் சேர்த்துக்கொள்ளுங்க. அதுக்கப்புறம் அதை முதலே நான் போட்டுட்டேன். அதில் முதல்ல நிறைய இருந்ததில் கார்லிக், அதில் அரைவாசி பல் எல்லாத்தையுமே போட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஆயில் விட்டுக்கொண்டேன் நான். அப்புறம் ஒரு 2 தக்காளி சேர்த்துக்கொள்ளணும். பெரிய தக்காளி என்றால் ஒரு 2 பழுத்த நல்ல தக்காளி என்ன 2 சேர்த்துக்கொள்ளுங்க. 2 செரி டொமேட்டோ தான் இருந்தது, நான் அதால் செரி டொமேட்டோ சேர்த்துக்கொள்கிறேன். ஆயிலும் கட்டாயம் சேர்க்கணும், மறந்துடுறாங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்ல வடிவாக அரைச்சி ஒரு பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கொள்ளுங்க. பாருங்கள், நல்ல வடிவாக பேஸ்ட்டால் அரைச்சி எடுத்துக்கொண்டாச்சு. இதை அந்த கோழிக்காலுக்குள்ளே சேர்த்துக்கொள்ளணும். நான் கொஞ்சம் மசாலா புரிம்பா எடுத்துக்கொள்கிறேன். நான் திருப்பி இந்த மட்டனுக்கு போடுறதுக்காக. உப்பு சேர்த்துக்கொள்ளணும், இறைச்சித்தூள் சேர்த்துக்கொள்ளணும். இறைச்சித்தூள் நீங்கள் முதலே சேர்த்துக்கொள்ளலாம், நான் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கொள்கிறேன். நல்ல வடிவாக கையால் எல்லாம் நல்ல மசாலா எல்லா சிக்கன்லேயும் படுற மாதிரி நல்ல வடிவாக பிரட்டி எடுத்துக்கொள்ளணும். இது குறைஞ்சது ஃப்ரிட்ஜில் ஒரு 4 மணித்தியாலமாவது ஃப்ரிட்ஜில் தான் வச்சுக்கொள்ளணும், வெளியில் வைக்க வேண்டாம். ஃப்ரிட்ஜ்லேயே ஒரு குறைஞ்சது ஒரு 4 மணித்தியாலம் வச்சா தான் நல்ல வடிவாக மசாலா எல்லாம் ஊறிய டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மற்ற பகுதி கோழிக்காலுக்கு இன்னொரு மசாலா செய்யணும். அதுக்கு கொரியண்டர், மீன்ட்டு இல்லை எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அதுக்கு ஜிஞ்சர் பேஸ்ட் போட்டுக்கொள்ளணும். அப்புறம் ஒரு பெரிய 4 அல்லது 5 பூண்டு பல் எடுத்துக்கொள்ளணும். கரம் மசாலா, அதாவது இறைச்சித்தூள் சேர்த்துக்கொள்ளணும். உப்பு சேர்த்துக்கொள்ளுங்க. இல்லை திக்கான தயிர் சேர்த்துக்கொள்ளுங்க. ஒரு 3-4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கொள்ளுங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி. அப்புறம் வினிகரும் கொஞ்சம் சோயா சாஸும் சேர்த்துக்கொள்ளுங்க. இதுக்கும் நான் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கொள்கிறேன். இந்த மசாலா கொஞ்சம் இறுக்கமாக இருக்கிறதுக்காக. இந்த கொஞ்சம் தண்ணியும் விட போகிறேன், அப்போ தான் கிரைண்டரில் அரைவிடுமெண்டு. அப்போ அதால் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கொள்கிறேன். அதுக்கு பிறகு மல்லித்தூள், இந்த சீரகத்தூள், கறித்தூள் எல்லாத்தையும் சேர்த்துக்கொள்ளணும். எங்களோட கேரத்துக்கு ஏற்ற மாதிரி கறித்தூளை நீங்கள் சேர்த்துக்கொள்ளுங்க. கொஞ்சம் மிளகு பொடி சேர்த்துக்கொள்ளணும்.
நான் கொஞ்சமாக ஆயிலும் சேர்த்துக்கொள்கிறேன். இதை வந்து நான் மிக்ஸி ஜாருக்குள்ளே போட்டுட்டு கசூரி மேத்தி சேர்த்துக்கொள்ளுங்க. அதாவது அந்த காஞ்ச வெந்தய கீரை அது மாதிரி சேர்த்துக்கொண்டீங்கன்னா கொஞ்சம் ஒரு தண்டூரி சிக்கன் அந்த ஃப்ளேவர் வரும். எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து கொண்டாச்சு. இப்போ பாருங்கள், இதை வந்து இந்த கோழிக்காலுக்குள்ளே சேர்த்து பிரட்டி இதையும் ஒரு 4-5 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கொள்ளணும். உங்களுக்கு கொஞ்சமாக இன்னும் வந்து கொஞ்சம் மிளகாய் பொடி வந்து நிறமாக நல்ல இதாக இருக்கணுமென்ட்டால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நல்ல மிளகாய் பொடி சேர்த்துக்கொள்ளுங்க. அதாவது மிளகாய் பொடி மீன் அந்த கறி பவுடர். இப்போ இந்த சின்ன பிள்ளைகளுக்கு வந்து உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அதே மாதிரியே எல்லாமே செஞ்சு போட்டுக்கொள்ளுங்க. நான் வந்து தனியாக அந்த உப்பு மிளகு அப்புறம் அதாவது அந்த கார்லிக் பொடி தான், அந்த கார்லிக் பவுடர் தான் சேர்த்துக்கொள்கிறேன். அதுக்கப்புறம் அந்த ஜிஞ்சர் பேஸ்ட்டு தேசிப்புளி எல்லாமே விட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு இது கூட சின்ன பிள்ளைகளுக்கு இந்த மசாலா பிடிக்குமோ நீங்கள் அதே மாதிரியே உரைப்பு இல்லாமல் செஞ்சு எடுத்துக்கொள்ளலாம். சீரகத்தூள், மஞ்சள், மல்லித்தூள் எல்லாமே சேர்த்துக்கொள்கிறேன், இறைச்சித்தூள் எல்லாமே. இதுக்கு உரைப்பு கண்டிப்பாகவே கொஞ்சம் கூட உரைப்பு இருக்காது. நான் செய்கிற அளவு எல்லாமே எங்களோட ஃபேமிலிக்கு வந்து கூட. இன்னொரு ஃபேமிலியும் ஜாயின் பண்ணுற இருந்தது வேறே இல்லை. அப்போ நாங்கள் மட்டும்தான் செஞ்சினாங்க. பாருங்க, கோழியின் அலுவல் எல்லாமே முடிஞ்சுது. இனிமேல் மட்டன் செய்வோம். இதுக்கு மட்டன் சாப்ஸ் தான் நல்லா இருக்கும். ஆனால் அந்தண்டு மட்டும் இந்த மட்டன் சாப்ஸ் கிடைக்கல. நான் என்ன செஞ்சேன், அந்த கொஞ்சம் எலும்போட உள்ள அந்த மட்டன் ஷோல்டர் அப்படி தான் வேண்டிக்கிட்டு வந்தேன். நான் ஆஸ்டால் தான் வேண்டினது. கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக இருந்ததால் நல்லா இருந்தது. நான் நினச்சேன் மட்டன் சாப்ஸ் மட்டும்தான் பாபிக்கும் நல்லா இருக்கும்னு பார்த்தா இந்த இதுவுமே நல்ல டேஸ்ட்டாக இருந்தது. இப்போ முதலே கொஞ்சம் கிள்ளி வச்ச அந்த மசாலாவையும் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஜிஞ்சர் பேஸ்ட் எல்லாத்தையும் சேர்த்துக்கொள்ளணும். உங்களுக்கு பிடிச்ச மசாலா எல்லாத்தையுமே நீங்கள் போட்டுக்கொள்ளுங்க. மஞ்சள் தூள், வினிகர், சோய்ஸு, சீரகத்தூள், மல்லித்தூள் எல்லாத்தையுமே சேர்த்துக்கொள்ளுங்க. இது எல்லாமே அந்த பேஸ்ட்லேயே கொஞ்சம் இருந்தது என்றால் நான் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் சேர்த்துக்கொள்கிறேன். உப்பு சேர்த்துட மறந்துடாங்க. கறித்தூளும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கொள்கிறேன். மட்டன் வந்து கொஞ்சம் ஸ்பைஸியாக இருந்தால் தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். மிளகு பொடியும் கொஞ்சம் சேர்த்துக்கொள்ளுங்க. இறைச்சித்தூளும் கொஞ்சம் தாராளமாகவே இதுக்கு சேர்த்துக்கொள்ளுங்க. இதையும் நல்ல வடிவாக மட்டன் பீஸ் எல்லாத்துலேயும் சேர்கிற மாதிரி நல்ல வடிவாக பிரட்டி எடுத்துட்டு இதையும் ஒரு 4-5 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கொள்ளுங்க.
இந்த பாபிக்கு மசாலாவுக்கு நார்மலாகவே பாபிக்கு போடுறதுக்கு நான் இந்த பெஸ்ட் சோஸ்ன்னு சொல்லுவேன். என்னென்னா இந்த மீண்டு சோஸு தான், இந்த க்ரீன் சோஸ் இருக்குல்ல மீண்டு, அதில் அந்த ரெசிபி போடையில் இன்னொரு நாளைக்கு போடுறேன். தயிர், மீன், கொரியண்டர், வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி கொள்வது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பாபிக்கு இந்த மசாலா தான் எனக்கு இந்த கெச்சப் மைனஸை விட இந்த மசாலா எனக்கு நல்லா பிடிச்சிருந்துச்சு, இந்த சோஸ். அதுக்கு பிறகு கொஞ்சம் மசாலாட்டும் செஞ்சது.